எப்படி இங்க? என்னடி இது? ஐயோ, உன் கண்ணுல போய் விழுந்து தொலைச்சிட்டேனா? எல்லாம் விதி. அத்தை, இதுக்குதான் குன்றத்தூர் கோவிலையோ திருநீர்மலையிலயோ கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னேன். உள்ளூர்ல வச்சதுனால பாருங்க, மூக்கு வேர்த்து வந்துட்டா. விடுமா, எப்படியும் தெரிஞ்சுதானே ஆகணும். உன் வீட்டுக்கு சொல்லிட்டு செய்யலான்னு தான் நானும் சொன்னேன். நீதான் பிடிவாதமா வேண்டான்னு சொல்லிட்ட. என்னடி இது? உன் ஃப்ரெண்டுக்கு தான் கோவில்ல கல்யாணம்னு சொன்ன, இங்க வந்து பார்த்தா உனக்கே நடக்கிற மாதிரி தெரியுது. ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அவங்களுக்கு அவங்களே தான் முதல் ஃப்ரெண்டு. முதல்ல எனக்கு நான் தான் ஃப்ரெண்டு. எனக்கும் பாஸ்கருக்கும் தான் இன்னைக்கு கல்யாணம். வந்தது வந்து தொலைச்சிட்ட. எனக்கு பெண் தோழியா இருந்து நல்லா சாப்பிட்டு போ. ஏய், அறிவு காடி உனக்கு? என்ன நீ பேசிட்டு இருக்க? உனக்கு அக்கா, தம்பி, தங்கச்சி நாங்க எல்லாருமே இருக்கோம். இப்படி யாருமே இல்லாத அனாதை மாதிரி எங்க யார்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்க விடுறீங்க? சொன்னதா சுத்தமா விட மாட்டேங்கிறீங்களே. சொந்த அக்கா சூன்ய வைக்கிறா, மாமா மலை மாதிரி நின்னு என் ஆசையை தடுத்துட்டு இருக்காரு. யாரை தாண்டி நான் நம்புறது? அப்புறம் எப்பதான் என் வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சு தொலைறது. அதனால நான் இதை சொந்தமா தேடிக்கிட்ட முடிவு. வேணாண்டி, இது ரொம்ப தப்பு. இதுக்காகவாடி நம்ம அக்கா இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு நம்ம எல்லாரையும் வளர்த்தா? ஏய், சாமி சன்னதியில நின்னு எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? நான் தற்கொலையா பண்ணிக்க போறேன்? ஆசையா கல்யாணம் தானடி பண்ணிக்க போறேன். எனக்கு என்னமோ ரெண்டுமே ஒண்ணுதான் தோணுதுடி. என்னம்மா அப்படி பேசுற? என் புள்ள நல்லவன். அவரோட நடவடிக்கைலாம் பார்த்தா அப்படி தெரியல. இந்த கல்யாணத்துக்கு எங்க வீட்ல யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா, உங்ககிட்ட யாரடி பெர்மிஷன் கேட்டாங்க? நீங்க ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கலனா எனக்கு என்ன? இதுதான் என் வாழ்க்கை, என் முடிவு. உன் வேலையை பார்த்துட்டு போடி. அத்த, இவகிட்ட என்ன வெட்டி பேச்சு. சட்டு போட்டு ஐயர் வர சொல்லுங்க. பாஸ்கருங்க கோவில் ஆபீஸ்ல அவன் சம்பிரதாயம் எல்லாம் முடிச்சிட்டு இருக்காமா. சுப முகூர்த்தத்துக்கு தான் இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குல்ல. சரி அத்த, வெயிட் பண்ணுவோம். காயத்ரி, இதுதான் உன் முடிவா? இல்ல, இதான் என் ஆரம்பம். ஏய், என்ன எதுக்கடி திட்டிட்டு இருக்க? உன் முடிவும் இப்படிதான் இருக்க போகுது. நீ வேணா பாரு. அக்கா உன்ட்ட வந்து எனக்கு குழந்தை இல்ல, மாமா நல்லவரு, உனக்குதான் அவரை ரொம்ப பிடிக்குமே, அவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லதான் போறா. நீயும் என்ன மாதிரி வீட்டை விட்டு ஓடி வந்து ஏதோ ஒரு கோவில எவனோ ஒருத்தனை திருட்டுத்தனமா தான் கல்யாணம் பண்ணிக்க போற. அப்ப எனக்கு சொல்லி அனுப்பு. நான் வேணா வந்து பெண் தோழியா வந்து உனக்கு பக்கத்துல நிக்கிறேன். நம்ம எல்லாரும் எப்படி வளர்ந்தோம், எப்படி எல்லாம் வாழ்ந்தோம். இன்னைக்கு காலையில வரைக்கும் அக்கா, மாமா, தம்பி, தங்கச்சின்னு பேசிட்டு இருந்துட்டு இப்போ முதல்ல குதிரையடி. ஊர்ல இருக்க 4 பேர் நம்ம குடும்பத்தை மதிப்பாங்களா? காயத்ரி ஓடி போயிட்டான்னு எல்லாரும் சொல்ல மாட்டாங்க? இல்லையே, நடந்துதான் வந்த. 2 வீலர்ல தான் வந்த. ஓடி எல்லாம் வரலையே. அக்காவும் மாமாவும் நமக்கு அப்பா அம்மா மாதிரிடி. மாமாவை கூட விடு, நம்ம அக்காவை பத்தி நீ நினைச்சு பாரு. உன்னோட இந்த தப்பான முடிவை நம்ம அக்கா தாங்குவாளா? இதுக்காகவா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தா? அந்த பாஸ்கர் நல்லவ இல்லடி. ஏமா, சும்மா சும்மா ஏன் இப்படி சொல்ற? என் பிள்ளைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏய், போடி இங்க இருந்து. என் வாழ்க்கையில நீ மூக்க நுழைக்காத. என் புருஷன் நல்லவனா இருந்தா சிரிச்சுக்கிட்டே குடும்பம் நடத்துறேன். என் புருஷன் கெட்டவனா இருந்தா அழுதுகிட்டே குடும்பம் நடத்துறேன். ஆனா உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கவே மாட்டேன். ஏய், நல்ல காரியம் நடக்க போது அபசகுணமா இங்க நின்னு அழுதுட்டு இருக்காத. இங்க இருந்து முதல்ல போ. போங்கறல்ல. வாங்கத்த போலாம்.
அக்கா நான் இனிமே பேசுறேன்க்கா. இந்த காயத்ரி நம்ம எல்லாரும் முதுகுலே குத்திட்டாக்கா. அவ ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் இல்லக்கா, அவளுக்கும் அந்த பாஸ்கருக்கும் தாக்கா கல்யாணம். ஆமாக்கா, இதோ இந்த வடபள்ளி கோயில வச்சுதான் கல்யாணம். ஆமாக்கா. இல்ல இல்ல, தாலி கட்டுறதுக்கு இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குக்கா. உடனே நீயும் மாமாவும் கிளம்பி வந்துருங்க. சரிக்கா, பாய். டாக்குமெண்ட்ல இன்ட்ரோல் சொல்லு. என்னங்க நான் பாத்து சங்கர், என்ன சார்? ஏன் அழுற? என்னாச்சு? போனது கெட்ட செய்தியா? காயத்ரிக்கு என்னாச்சு? என்னாச்சு? சொல்லு சொல்ல, என்னாச்சு சொல்லு. என்ன சார் சொல்ற? என்னன்னு சொல்லுக்கா, என்னாச்சு? காயத்ரி ஆ, கோயில்ல கல்யாணம் பண்ணிக்க போறாளா? நீ போன்ல சொல்ற. கோயில்ல கல்யாணம் பண்ணிக்க போறாளா? நீ போன்ல சொல்ற. பாவி பாவி, ஏதோ ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தானே போறேன்னு சொன்னா. இப்ப நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாளேங்க. கல்யாணமா? யார் கூட? எல்லாம் அந்த பாஸ்கர் கூட தான். பாஸ்கரா? ஆமாங்க, நிம்மி கோயிலுக்கு போயிருக்கா. அங்கதான் காயத்ரி அந்த கோலத்திலேயே பாத்திருக்கா. எந்த கோயிலு? வடபழனியில இருக்கிற முருகன் கோயில்ல. நினைச்சேன் சரசு, காலையில அவ கிளம்பி போகும்போதே நினைச்சேன் இவ ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறாளா, இவளேதான் கல்யாணம் பண்ணி போறாளான்னு சந்தேகப்பட்டேன். சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அது அந்த பாஸ்கரை போய் என்ன சரசு சே, இவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு எடுத்து சொல்லியிருக்கான். புரிஞ்சுக்க வேணாம் இவ. போய் அவனை கல்யாணம் பண்ணிருக்கா. சே சங்கர், அந்த காயத்ரியை நான் கல்யாணம் பண்ணி திருவண்ணாமலை சேலஞ்ச் பண்ண சங்கர். ஐயோ, இப்படி பேசிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? என்ன பண்ண சொல்ற? அவன் என்ன தாலி கட்டிருப்பான். போ, நீயே போ. இல்லடா, இன்னும் நேரம் இருக்கு. இன்னைக்கு 9:10 தான் முகூர்த்தம். இன்னும் அதுக்கு 3/4 மணி நேரம் இருக்குங்க. எப்படியோ போட்டோம், என்கிட்ட அவளை பத்தி பேசாத. அப்படிலாம் சொல்லாதடா, அவ நம்ம வீட்டு பொண்ணு. அவளை காப்பாத்த கடைசி வரைக்கும் போராட்ட கடமை நம்மளது தானடா. கடமை இல்ல, ஒரு புடலங்காய் இல்ல. இத்தனை பேரை ஏமாத்திட்டு போயிருக்கால, என்ன பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்டான், அவ்வளவுதான். போலீஸ் கில்லிஸ் ஏதாவது இல்ல. கவிதா இருக்கால, நீதான் உனக்கு கமிஷனர் தெரியும்னு சொன்னல, அவர்கிட்ட. கமிஷனர் கிட்டியா? என்ன மூஞ்ச வச்சுக்கிட்டு அவரை பாப்பேன்? மொரவாசல் செய்யற கமிஷனர், அது மேஜர். என்னன்னு போய் சொல்லுவ? முடிஞ்சு போச்சு, உன் தங்கச்சி வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு. அவளை மறந்துடு நீ. டேய், அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதடா. இங்க வாங்க, நம்மளார் போய் எப்படியாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவோம். என்ன சரசு பண்ண சொல்ற? காயத்ரி கிட்ட எத்தனை தடவை இதை பத்தி பேசி சண்டை போட்டாச்சு. நிச்சயதார்த்த அன்னைக்கு பாஸ்கர் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு அவளே கண் கூட பாத்துட்டா. இதுக்கு மேல அங்க வந்து என்ன சொல்லி தடுக்க சொல்ற? எங்க திவ்யா ஏதாவது தப்பான முடிவு எடுத்தா போன போட்டு பரவாயில்லன்னு நீங்க சொல்லுவீங்களா? அப்போ உங்க ரத்தம் கொதிக்காது. ஏண்டி இப்படி பேசுற? காயத்ரி கிட்ட இது வரைக்கும் நான் இதை பத்தி பேசி சண்டை போட்டதில்ல. என்ன பார்த்து இப்படி கேக்குற? அப்போ என் கூட வாங்க, நம்ம போலாம். எப்படியாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி நம்ம காயத்ரியை காப்பாத்தணுங்க. சரி வா போலாம். சங்கர் வாடா போலாம். நான் வரல. மாமா மதிக்காம இந்த வீட்டு உள்ளவங்களாம் ஏமாத்திட்டு போயிருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் செத்து போயிட்டான். ஐயோ, அவன் கிடக்குறான். எங்க பாஷா. டைம் ஆகுது. நான் வரல, நீங்க போங்க மாமா. நம்ம போலாம் வாங்க. யார் அது? ஜோதி மாதிரி இருக்கு.
என்னங்க நானும் 2 உதவிக்கிட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹே வால்ஸ், Hi. how are you? நல்லா இருக்கேன். என்ன ஸ்கூட்டர் போட்டு உதச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, வீட்ல இருக்கும்போது ஸ்டார்ட் ஆச்சு, இப்ப நட்டு நடுவுல ஆஃப் ஆயிடுச்சு. ஓஹோ, இந்த மழையில நனைஞ்சதுல வண்டி டோட்டலா கண்டமாயிடுச்சா? ஆமா ஆமா. சரி, இப்படியே வச்சிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? வாங்க மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துட்டு போவோம். மெக்கானிக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிருக்காரு. சரி சரி சரி. அப்புறம் வால்ஸ், ஆல் இன் ஆல் அழகுராஜா எப்படி இருக்காரு? அவனுக்கு என்னம்மா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வரன் வந்துகிட்டு இருக்கு. என்னது, அவர் கல்யாணம் பண்ணிக்கிற மூடுக்கு வந்துட்டாரா? அப்படின்னா நானே அவரை கல்யாணம் பண்ணிப்பேனே. அதுக்காக தானே இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு ஒரு வரன் கூட அமைய மாட்டேங்குது. அவன் கல்யாணமே வேண்டாங்கிறான், அவனுக்கு வரனா வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. நேத்து கூட காரு, நகை, பணம், கல்யாண மண்டபத்தோட ஒரு பொண்ணு வந்துச்சுமா. ஐயோ, என்ன வால்ஸ் சொல்றீங்க? அப்போ திவ்யா? சச்சா, திவ்யா அவன் வாழ்க்கையில இனிமே வரவே மாட்டான்னு எங்க அக்கா கிட்ட வந்து சொல்லிருச்சான். அப்படியா? இதெல்லாம் எப்ப வால்ஸ் நடந்தது? அவர் மனசு மாறணும் தானே நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் அத்தைக்குமே தெரியுமே. அட போம்மா, உன் சேர்க்கையே சரியில்லையே. போயும் எங்க அக்கா கிட்ட போய் ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கிறிய. இது ஐபேடு காலம். எங்க அக்கா ஒரு கிராம போனு, அவகிட்ட போய் ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கிறிய. அப்படிங்கிறீங்க? உனக்கு மாப்பிளைய சரியாவே மடக்கி போட தெரியல. ஐயோ வால்ஸ், ப்ளீஸ், நான் இப்ப என்ன பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க வால்ஸ். ஐயோ, ஜோதின்னு பேரை வச்சுக்கிட்டு இப்படி டியூப் லைட்டா இருக்கிறியம்மா. வால்ஸ், ப்ளீஸ் வால்ஸ், என் வாழ்க்கையில கொஞ்சம் விளக்கேத்தி வைங்க. ஏமா, விளக்க அணைச்சு வைக்க வேண்டிய நேரத்துல விளக்க ஏத்தி வச்சா குடும்பம் விளங்குன மாதிரி தான். ஐயோ வால்ஸ், நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஷோ, உனக்கு இதுக்கு மேல எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலமா. அதாவது அவன் கூட நெருங்கி பழகுமா. அவன் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணு. அவர் ஹார்ட்டை டச் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணட்டுமா? ஐயோ, அதெல்லாம் கடந்தாச்சுமா. அவனையே டச் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுன்ற. எப்படி வால்ஸ்? இந்த பாரு, அவனுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கீங்க, போனா போதுன்னு உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். இல்லன்னா காலம் பூரா நீ இப்படி கண்ணி பயலாவே இருக்க வேண்டியதுதான். முடிவு உன் கையில. வால்ஸ், என்ன பலமா யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஜோதி, முட்டையை உடைச்சாதான் ஆம்லெட் போட முடியும். தூரத்தை உடைச்சாதான் தாம்பத்தியத்தை பண்ண முடியும். வால்ஸ், எனக்கு என் ராஜ் வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா. சபாஷ், இப்பதான் நீ என் ரூட்டுக்கே வர்ற. நான் சொல்ற மாதிரி செய். நாளைக்கே நாள் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அக்காவும் மாமாவும் காலையிலேயே திருவேற்காடு கோயிலுக்கு போயிடுவாங்க. அவங்க திரும்பி வர்றதுக்கு எப்படியும் மத்தியானத்துக்கு மேல ஆயிடும். நானும் அரிசி கடைக்கு போயிடுவேன். மாப்பிள்ள தனியா வீட்டுல இருப்பான். நீ போய் அவனுக்கு கம்பெனி கொடு. என்ன கம்பெனி கொடுக்கணுமா? அதாவது அவனை நீ கரெக்ட் பண்ணுன்னு சொன்னம்மா. அதுதான் எனக்கு தெரியாதே வால்ஸ். ஏமா, இதெல்லாம் சொல்லியாமா தெரியணும்? நீ போய் அவன் பக்கத்துல நில்லு, மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தன்னால நடக்கும். ஐயோ வால்ஸ், எனக்கு வெக்கமா இருக்கு வால்ஸ். அதனாலதான் நீ இன்னும் கூரை புடவை கட்டாம சுடிதார போட்டுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிற. இன்னைக்கு தேதிக்கு பொண்ணுங்கெல்லாம் எவ்வளவு அப்டேட்ல இருக்காங்க தெரியுமா? உனக்கு ராஜா வேணுமா வேணாமா? எனக்கு வேணும் வால்ஸ். அப்போ நான் சொன்ன வைத்தியத்தை செஞ்சு பாரு போ. சரி, சொல்லுங்க. அதாவது षण्मुख प्रचोदयात् वल्ली देवसेना समेत सुब्रह्मण्य स्वामी नमो नमः।
எடுத்துங்கோ, தாலி எடுத்துங்கோ. நிறுத்துங்க. இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணம் நடக்கவும் கூடாது. காயத்ரி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? சே, ஊர்ல இருக்கிற வில்லங்கத்தை எல்லாம் மொத்தமா கூட்டிட்டு வந்துட்டியாங்க. ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? உனக்கு நாங்க என்னடி குறை வச்சோம்? நீ எடுத்திருக்கிறது தப்பான முடிவு. போதும் நிறுத்து. உங்க தொல்லை எல்லாம் வேண்டானதா நான் யார்கிட்டயும் சொல்லாம இந்த முடிவு எடுத்தேன். தேடி வந்து பிரச்சனை பண்ணா என்ன அர்த்தம்? நீ என்ன அனாதையா? இப்படி யாருமே இல்லாம ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏன் இத்தனை பேர் நிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷங்களா தெரியலையா? ஏமா, நீங்களும் ஒரு பையனுக்கு அம்மா தானே. இது தப்பான முடிவுன்னு நீங்க அவளுக்கு சொல்லக்கூடாதா? நீங்களும் சேர்ந்து இப்படி முடிவு பண்ணிருக்கீங்களே. இத பாருமா, எப்போ உன் புருஷன் என் பையனை போட்டு அடிச்சு ஆஸ்பத்திரியில சேர்க்கிற அளவுக்கு போயிட்டானோ, அதுக்கப்புறம் உன் குடும்பத்தோட நான் ஏன் பேசணும்? இதுக்கு மேல பேச என்னமா இருக்கு? இந்த சம்பந்தம் வேணான்னு தான் நான் இருந்தேன். காயத்ரி தான் வந்து உங்க பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உங்க வீட்டு மருமகளா இருப்பேன்னு சொன்னா. பாஸ்கருக்கும் அவளை பிடிச்சிருந்தது. 2 பேரும் மேஜர். இது அவங்க எடுத்த முடிவு. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். இதுல என்னமா தப்பு இருக்கு? என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவ என்ன அனாதையா? அவளுக்கு அக்கா மாமா நாங்களா யாரும் இல்லையா? போதும் நிறுத்துமா. உன்னை பத்தி சொல்லி காயத்ரி என்கிட்ட அழுதா. அதுக்கப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். உன் புருஷனுக்கு நீ இவளை 2ஆம் தரமா கட்டி வைக்க கட்டாயப்படுத்தினியாமே. இவளை போட்டு நீ உன் புருஷனை கொடுமைப்படுத்துறீங்களாமே. இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தோணலையா? நீயும் ஒரு பொம்பளை தானே, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கியா? இந்த நல்ல கருத்தை கெடுக்க நினைக்கிறியா? போமா வெளியில. போதும் நிறுத்துங்கம்மா. யாருமா குடும்பப்படுத்தினா? யார் குடும்பப்படுத்தினா? பாருங்க, எங்களுக்கு குழந்தை இல்லைன்றதுனால சரசு காயத்ரி கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்டா. ஆனா தப்பு நாங்களும் அட்வைஸ் பண்ணி அதை தடுத்து நிறுத்திட்டோம். யாரும் கொடுமையும் பண்ணல, கட்டாயமும் படுத்தல. ஏமா, அப்படி ஒரு தப்பான எண்ணம் இருந்தா நான் அவனை ஆபீஸ்ல போய் பாப்பனா இல்ல உங்க வீட்டு சம்பந்தம் பேசுவானா? கொஞ்சமா நியாயமா யோசிச்சு பேசுங்கம்மா. முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கு. சட்டு விட்டுன்னு ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கோ. கல்யாணம் நடக்குமா நடக்காதா? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இங்க பாருங்க, கோவில்ல வச்சு அனாவசியமா என் வாயை கலற வேலையை வச்சுக்காதீங்க. நீங்க எனக்கு மாப்பிள்ளைய பார்க்கவே இல்ல, பாக்குற மாதிரி நடிச்சீங்க. இத நான் பல தடவை வீட்டுல பேசி சண்டை போடும்போது சொல்லியாச்சு. இங்க பாருங்க, மரியாதையா எல்லாரும் வெளியே போயிடுங்க. என்ன ஒழுங்கா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த விடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க எல்லாரையும் நான் போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன். ஐயோக்கிய ராஸ்கல். அவகிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி அவ மனசை மாத்தி இப்ப கல்யாணம் பண்ற ஸ்டேஜ் கொண்டு வந்திருக்கல. டேய், நீ ஒரு ஐயோக்கியம் ஃப்ராடுன்னு உனக்கே நல்லா தெரியும். வேணாடா, என் மச்சினிச்சி வாழ்க்கையை கெடுத்துறாத. தயவு செஞ்சு என் மச்சினிச்சியை விட்டுரு. யோ, ஒழுங்கா மரியாதையா வெளியே போயிரு, இல்ல உதப்பட்ட சாவ. டேடி இருடா. சுபு, மாப்பிள்ளை கெட்டப்ல இருக்கேன். அதிகமா பேச வேண்டான்னு பாக்குறேன். உன் தெலுங்குல எல்லாமே என் காயத்ரிக்கு தெரிஞ்சு போச்சு. நீ வெளியில தான் கரண்ட் ஆபீசர் கெட்டப், ஆனா உள்ளுக்குள்ள நீ ஒரு காமாந்தக. மச்சினிச்சி மேல ஆசைப்படுற ஒரு காம கொடூர சைக்கோ. இங்க பாரு, நீ என்ன நினைக்கிறேன்னு இப்ப எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் காயத்ரியை காப்பாத்துற முடிவுக்கு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த அடிச்சு வெளியே துரத்திடுவேன். போதும் நிறுத்து. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற நீ? என் புருஷன் தங்கமானவருடா. இவர் மாதிரி ஒரு புருஷன் இந்த உலகத்துல வேற எந்த பொம்பளைக்குமே கிடைக்காது. ஏய், சும்மா வாய மூடு. உன் புருஷன் உலகமாக ஃப்ராடு. இவர் சொல்றதுல தப்பே இல்ல. யாருமா ஃப்ராடு? யார் ஃப்ராடு? நானா ஃப்ராடு? நான் இவன் தான் ஃப்ராடு.
உன்னை கல்யாணம் பண்ணியே திரும்ப நேரத்தை சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தான் அதே மாதிரி பண்ண போறான் இப்போ. இந்த பாருமா, அவன் மேல போலீஸ் கேஸ் இருக்கு. பணத்தை கையாடல் பண்ணதுக்காக போலீஸ் உள்ள புடிச்சிட்டு போய் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான். இப்படிப்பட்ட ஃப்ராடு கிட்டே அவன் வாழ்க்கையை ஒப்படைக்க போற? ஏய் நிறுத்துறா. நான் நிரபராதி, அதனாலதான் எனக்கு ஜாமீனே கிடைச்சது. ஒரு பொண்டாட்டி போதாதுன்னு மச்சினிச்சு வாழ்க்கையை நாசம் பண்ண துடிக்கிறியே, அவ வாழ்க்கையை நாசம் பண்ண என்கிட்ட சேலஞ்ச் வர பண்ண. அதான் உன் பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நானே காயத்ரி காப்பாற்ற முடிவு பண்ணிட்டேன். இங்க பாரு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் காயத்ரி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. போடா பொம்பளை பொறுக்கி.